எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, போட்ராக்கர்ஸ் 255 ப்ரோ ப்ளஸ் அதோட ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி இதை வாங்கியிருந்தோம். 1300 இது நல்லா ஒர்த்தாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 மந்த் நல்லா ஒர்க் ஆனிச்சு. அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, சார்ஜரு இல்லாத மாதிரி காமிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஆன் ஆகலை சுத்தமாக. சரி ஓகே, சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம். சார்ஜ் ஃபுல்லானதுக்கப்புறம் கழட்டிட்டு ஆன் பண்ணோம். ஆனால் ஆன் ஆகலை. அதுக்கப்புறம் இது கடையிலலாம் கொடுத்து பார்த்தோம் ஒர்க் ஆகலை. ஏன் கடையில் கொடுத்தேன் அப்படின்னா, எங்கள்கிட்ட வந்து பாக்ஸ் இல்லை, பாக்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால் சரி வாரண்டி கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கொடுத்தோம். கடையில் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் போட்டோட வெப்சைட்டு, அப்புறம் யூடியூப்லாம் நிறைய வீடியோ பார்த்தோம். அதில் வந்து கமெண்ட் செக்ஷனில் சில பேர் சொல்லியிருந்தாங்க பாக்ஸு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்ளை பண்ணி ஹெட்செட் இன்னைக்கு கையில் கிடச்சிருச்சு. அதனால் எப்படி அப்ளை பண்ணோம், எவ்வளோ நாள் ஆச்சு, என்னென்ன ப்ராசஸ்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற பற்றி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு போட் வாரண்ட்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நிறையா வெப்சைட் வரும். அதில் வந்து முதல்ல இருக்க வெப்சைட் வாரண்ட்டி போட் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ப்ராடக்ட் குரூப், ப்ராடக்ட் பின்கோடு அப்படின்ட்டு இருக்கும். இதில் வந்து ப்ராடக்ட் குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து எந்த மாதிரி கேட்டகரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். நான் வந்து ப்ளூடூத் இயர்ஃபோன் ஹெட்ஃபோன்ஸுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கராக இருந்துச்சு, இல்லை ஒயர் சார்ஜர் கேபிள், இல்லை ஒயர் ஹெட்செட் அந்த மாதிரி இருந்துச்சு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ப்ராடக்ட்டுங்கிறதுல வந்து பீன் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணாலே சஜஷனில் வந்து நிறையா வரும். அதில் வந்து உங்களோட ப்ராடக்ட் எந்த மாடல், என்ன கலருங்கிற பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பின்கோடு என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட பின்கோடு என்னென்னு என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே செலெக்ஷன் பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கேட்கும். அதை கொடுத்துட்டு சென்ட் வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு க்ரீன் கலரில் இருக்க அந்த வெரிஃபைங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் அடிஷ்னலாக நிறையா டீட்டெயில் ஓப்பன் ஆகும். அதில் வந்து கரெக்டான டீட்டெயில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. லேண்ட்மார்க்கு, சிட்டி, பின்கோடு, அவங்களோட ஹவுஸ் நேம் அதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டு டீட்டெயில் கேட்டிருக்கோம். அதாவது ப்ராடக்ட் குரூப்பும் ப்ராடக்ட்டும் நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டோம். கீழே வந்து ப்ராடக்ட் ப்ராப்ளம் அப்படின்ட்டு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராடக்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பவர் ஆன் ஃபெயிலியருங்கிறத கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு பேட்ரி இஷ்யூ, இல்லை சார்ஜிங் இஷ்யூ, இல்லைனா கனெக்ட் ஆகலை, இல்லைனா ஒன் சைடு வேலை செய்யலை அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எதில் பர்ச்சேஸ் பண்ணீங்க, நீங்கள் வந்து போட்டோட வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிங்களா, இல்லை அமேசான், இல்லை ஃப்ளிப்கார்ட் எதில் பண்ணிங்களானோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன், அதனால் நான் ஃப்ளிப்கார்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதில் வந்து உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து நான் சிம்பிளாக neckband நாட் டர்ன் ஆன் பட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம். கீழே வந்து இன்வாய்ஸ் கேட்டிருக்கு. இன்வாய்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அக்கௌண்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். மேலே ஆர்டர்ஸ்ன்னு இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ண அந்த ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இன்வாய்ஸ் டவுன்லோடு அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஸ்டாருக்கு கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் வந்து லாஸ்ட்டாக இப்போ டவுன்லோட் ஆனது நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஆனோன்னா அப்லோட் ஆயிடுச்சு. என்னோடய இயர், அந்த ஆர்டர் பண்ண இயர் என்ன அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இன்வாய்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்வாய்ஸில் வந்து இன்வாய்ஸ் டேட்டுன்னு இருக்கும். அந்த டேட்டு தான் அவங்க ஆர்டர் பண்ண டேட்டு. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு இந்த டேட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் டேட்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சீரியல் நம்பர் கேட்கும். சீரியல் நம்பர் வந்து எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதனால் நீங்கள் வந்து ஐ அக்ரி வித் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. என்னோடய கம்ப்ளைண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சு. அந்த டிக்கெட் நம்பர் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணிவிட்டு ரெண்டாவதாக இருக்க அந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து எங்கே இருக்குது, என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து மேலே மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டிக்கெட் நம்பர், அது காப்பி பண்ண நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ட்ராக் கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு காமிச்சிடும். நீங்கள் வந்து அடிஷ்னலாக வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் போட்டுங்கிற நம்பர்லேருந்து. நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு போனீங்கன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ மெசேஜ் வந்திருக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. அதே அன்னைக்கே வந்து மத்தியானம் வந்து உங்களுக்கு கொரியர் பார்ட்னர் வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்துருந்துச்சு. அதே மாதிரி நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுலேருந்து எனக்கு ஒரு 3 மணி நேரத்தில் எனக்கு இங்கே டெலிவரிலேருந்து ஆள் வந்துட்டாங்க. வந்துட்டு ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் வந்து அவங்கள்ட்ட பாக்ஸ்லாம் கொடுக்கல, வெறும் ஹெட்செட் மட்டும்தான் எடுத்து கொடுத்தேன். அவங்க அதை வாங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்த மெசேஜ் வந்து ப்ராடக்ட் வந்து பிக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்துச்சு. அதுக்கடுத்து மார்ச் 13 நான் 10ஆம் தேதி தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 13ஆம் தேதி வந்து இந்த மாதிரி பொருள் எங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அடுத்த மெசேஜ் வந்துருந்துச்சு. அடுத்து டெஸ்டிங்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பொருள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மெசேஜ் வந்துருந்துச்சு. அடுத்து 14ஆம் தேதி வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி பொருள் வந்து டிஸ்பேட்ச் ஆகிடுச்சு, எங்கள் இதுலேருந்து வெளில வந்துருச்சு, சீக்கிரம் டெலிவரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி வந்து எனக்கு பொருள் கையில் கிடச்சிச்சு. அன்றைக்கி காலையிலே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி இன்றைக்கி வந்து ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகுது, அதனால் அவைலபிளாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு மத்தியானம் வந்து எனக்கு பொருள் வந்து கொடுத்தாங்க. பொருள் கையில் வாங்கிட்டேன். பொருளை வந்து அதுக்கப்புறம் மெசேஜ் வந்துடுச்சு இந்த மாதிரி டெலிவரி ஆகிடுச்சின்னு. ஹெட்செட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜர் கேபிளும் பட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஹெட்செட்டை பார்த்தீங்கன்னா அது நான் அனுப்புனது கிடையாது, ஏன்னா அனுப்பில் வந்து ஸ்க்ராட்ச் இருந்துச்சு. ஆனால் இது வந்து அப்படியே புதுசாக இருக்குது. அதை போல்டு அண்டு போட் ரெண்டோட பிராண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாரண்ட்டி கிளைம்னு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து புது ப்ராடக்ட் அனுப்பிடுவாங்க. அதோட நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம், மற்ற பிராண்டு மாதிரி இல்லாமல் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இதை நம்பி வாங்கலாம். நீங்கள் ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கின ஹெட்செட்டாக இருந்தாலும் ஒயர் ஹெட்செட்டாக இருந்தாலும் அதுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் போட் அண்ட் போல்டு ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஹெட்செட் ஆன் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்த்தோம், நல்லாவே ஒர்க் ஆணுச்சு, நல்லா கனெக்ட் ஆணுச்சு. என்னோடய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. உங்களுக்கும் இதே மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் அப்ளை பண்ணி வாங்குங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னு நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகும்.